குஜராத் ஆர்ஆர் அடிச்சு வீட்டுக்கு அனுப்பிட்டு ஆர்சிபியோட ஃபைனல் ஆடுறதுக்காக அகமதாபாத்துக்கு கிளம்பிட்டாங்க. நேத்து நடந்த குவாலிஃபை டூல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன ஆர்ஆர் ஸ்டார்டிங்கே ரொம்ப சொதப்பலாயிருச்சு. பவர் பிளேக்குள்ளேயே 3 விக்கெட் விழுந்துருச்சு. அதுக்கப்புறமா ரவீந்திர ஜடேஜாவும் வைபவ் சூரியவன்ஷும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு டீமை எடுத்துட்டு போனாங்க. மிடில் ஓவர்ஸ்ல ஸ்கோர்ஸ் நல்லாவே வந்துட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துல சூரியவன்ஷியும் அவுட் ஆக இதுக்கப்புறம் ஆர்ஆர் எப்படி பினிஷ் பண்ண போறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா கடைசி ஓவரை வேற வழியே இல்லாம ரஷித் கான் போட அந்த ஓவர்ல பெரேரா 5 பால்ல 26 ரன் அடிச்சாரு. அதுல 4 சிக்ஸர் அடிச்சிருந்தாரு. லாஸ்ட் ஓவர்ல அடிச்ச 27 ரன்னோட 214 அப்படின்ற ஒரு நல்ல ஸ்கோரோட அவங்க இன்னிங்ஸை முடிச்சாங்க ஆர்ஆர். 215 ரன் அடிச்சா இந்த மேட்சை ஜிடி ஜெயிச்சு ஃபைனல்ஸ் போலாம். சோ இந்த ஸ்கோரை சேஸ் பண்றதுக்காக உள்ள வந்த ஜிடி பேட்டர்ஸ்க்கு ஆரம்பமே அதிரடியா இருந்துச்சு. முதல் பால்ல ஸ்டார்ட் பண்ணவங்க அவங்கள ஆர்ஆர் பவுலர்ஸால நிறுத்தவே முடியல. கில்லும் சாய் சுதர்சனும் சேர்ந்து 167 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதுக்கப்புறம் சாய் சுதர்சன் போன மேட்ச் மாதிரியே இந்த மேட்சும் அதே மாதிரி ஹிட் விக்கெட் ஆயிட்டாரு. அவர் விக்கெட் போனதுக்கு அப்புறமா ஆர்ஆருக்கு ஒரு சின்ன ஹோப் கிடைச்சிச்சு. பட் கேப்டன் கில் வேற பிளான்ஸ் வச்சிருந்தாரு. அவரை ஆர்ஆர் பவுலர்ஸால நிறுத்தவே முடியல. உமால இதாண்டா நாக் அப்படின்ற மாதிரி தரமான ஒரு செஞ்சுரியை போட்டு மேட்சை கிட்டத்தட்ட முடிச்சு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்த வாஷிங்டன் சுந்தர், ராகுல் தெவாட்டியா இவங்க எல்லாம் சேர்ந்து மிச்சம் அந்த ரன்ஸ் எல்லாம் 2-3 4 அடிச்சு 18.2 ஓவர்ல இந்த மேட்சை ஒன் சைடரா ஜிடி ஜெயிச்சு நாளைக்கு நடக்க போற ஃபைனல்ஸ்ல அகமதாபாத் போய் பெங்களூரோட விளையாட போறாங்க. இந்த மேட்சோட டாப் பர்ஃபார்மர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா ராஜஸ்தானை பொறுத்தளவுக்கு வைபவ் சூரியவன்ஷி, ரவீந்திர ஜடேஜா, பெரேரா இவங்க 3 பேரும் தான். ஜிடியை பொறுத்தளவுக்கு கேப்டன் சுப்மன் கில், சாய் சுதர்சன், ஜேசன் ஹோல்டர் இவங்க 3 பேரும் தான். சோ நாளைக்கு நடக்க போற ஃபைனல்ஸ்ல யார் ஜெயிச்சு செகண்ட் டைம் சாம்பியன்ஸ் ஆக போறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிற கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.